வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, வான்புகழ் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவன் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைதானனில் நைந்து போகும் என் வாழ்வு தன்னிலை உனக்கினும் எனக்கும் தானே. இந்த பாடல் வரிக்கு சொந்தக்காரர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். ஆகியால அவருடைய இந்த வரியின் தொடக்கமாக வைத்து இதோ மலர்ந்து விட்டது நமது வாராந்திர ஞாயிறு பேச்சு. மிக பயனுள்ள மக்கள் முன்னேற்றம், மக்கள் எழுச்சி என்ற அந்த அடிப்படையில் நமது ஞாயிறு பேச்சு தொடக்கப்பட்டது. புன்னகையுடன் தொடங்குவோம். இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான பொழுதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏறக்குறைய இந்த கடந்த அடுத்த 3வது மாசம் வந்தா நம்மளுடைய இந்த ஞாயிறு பேச்சு தொடங்கி 5 ஆண்டு நிறைவு என்று சொல்வதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 5 ஆண்டை நெருங்கி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். அது சாதாரண விஷயமாக கூட இல்லை. காரணம் ஒவ்வொரு வாரமும் சரியான பேச்சாளர்களை தேர்வு செய்து சரியான தலைப்புல மக்கள் நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மக்கள் நல்வாழ்வு குழு இந்த ஞாயிறு பேச்சை தொடங்கியது. இப்ப தொடங்கினது போல் இருந்தது. இப்ப 5 ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் நல்வாழ்வு குழுவை மிக மிக சிறப்பாக மேற்பார்வை செய்து கொண்டிருப்பவர் நாடறிஞர் தன்னம்பிக்கை தளபதி நமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு ரேகோ ராசு அவர்கள். அவ்வேளையில் ரேகோ ராசு அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வு குழுவினருக்கு வேளையில் நான் நன்றி சொல்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அதே நேரத்தில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக வலம் கொண்டிருப்பவர் சகோதரி துர்கா அவர்கள். துர்காக்கு வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் 5 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி வெற்றி நடை போடுவதற்கு காரணம் மக்கள் நீங்க கொடுத்த ஆதரவு தான். உங்களுக்கும் என்னுடைய பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையால ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு, அதாவது அந்த தலைப்பை தேர்வு செய்கின்ற போது மிக சிறப்பான தலைப்பை அவங்க தேர்வு செய்யறாங்க. மக்கள் மனதில் பதிய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில், நான் பதிய வேண்டும் என்ற அந்த நோக்கமும் இல்லை, நான் பதிகிறது ஒரு புறமாக இருந்தாலும் மக்கள் நன்மை அடைய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிறு பேச்சை நம்ம சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் நாம் எந்த துறையில சார்ந்திருந்தாலும் சரி, அதில் ஒரு சிறிய முன்னேற்றம் காண வேண்டும். அப்படி கண்டால்தான் இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு சிறு கட்டணமாக நம்ம அதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியும். காரணம் இதுல எந்த விதமான பிரதிபலிப்பும் எதிர்பார்க்காம நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஞாயிறு பேச்சு. அப்ப எல்லோரும் வாழ்க்கையில சிறப்பாக இருக்கணும், எல்லோரும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த ஞாயிற்று பேச்சு மலர்ந்திருக்கிறது. ஆகையால கடந்த வாரம் ஆன்மீக பேச்சாளர் விஸ்வசங்கர் ஐயா உங்கள் எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கை அமையும். அந்த தலைப்பே மிக அற்புதமான தலைப்பு. உங்கள் எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கை அமையும் என்ற அந்த பேச்சுல மிக அற்புதமாக இருந்த பல ஓமைகளை காமிச்சாரு. சரித்திர சான்றுகளை அவர் முன்வைச்சாரு. ஆகையால போன வாரம் வந்தவங்க மிக மிக நன்மை அடைஞ்சாங்க. அதே நேரத்தில் இன்றைய வாரம் தலைப்பு மிக அற்புதமான தலைப்பு, மன ஆளுமை என்ற தலைப்பு. இன்றைய பேச்சாளர் நம்மளுக்கு புதியவர் அல்ல. 2 வாரத்துக்கு முன் அவர் இங்க பேசி இருக்கிறார். அவர் மனவியல் பேச்சாளர் டாக்டர் பூரணி அவர்கள். ஆகையால நம்ம நேரத்தை கடக்காமல் உங்க அனைவரின் சார்பாக சகோதரி டாக்டர் பூரணி அவர்களை இப்போது அழைக்கின்றேன். மன ஆளுமை என்ற தலைப்புல இன்றைய ஞாயிறு பேச்சை அலங்கரிப்பதற்காக. ஆமா, உங்களுடைய பேச்சை தொடங்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். வணக்கம். சோ எத்தனை பேர் இங்க நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க மனசு அப்பப்ப தடுமாறதுனால உங்களால நினைச்சதை செய்ய முடியாம இருக்கீங்க? எத்தனை பேரு சாட்ல மீன் போடுங்க பாக்கலாம். வண்டர்ஃபுல். இல்ல நீங்க அந்த ரேசிங் ஹேண்ட்ஸ் கூட போடலாம், கை தூக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம மனம் அப்படின்றத நம்ம ஒருமைப்படுத்தினா நம்மளால லைஃப்ல என்னன்னோ சாதிக்க முடியும் இல்லையா? சோ அதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தடுங்கலா இருக்கு.
அந்த தடங்கல்லாம் மீறி நம்ம லைஃப்ல எப்படி வந்து நம்மளோட வெற்றியை அடையிறது, நம்ம சந்தோஷத்தை தக்க வச்சுக்கிறது, இதுதான் முக்கியமான விஷயம். சோ எத்தனை பேருக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ன்ற விருப்பம் இருக்கோ, டைப் ஐ இன் சாட்ல போடுங்க. கமான். சூப்பர். சோ இன்னைக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் இப்ப இருக்க போற நெக்ஸ்ட் 1 ஹவர், அதாச்சும் 4:30 மணி வரைக்கும் எனக்கு வந்து உங்களோட 100%, அதாச்சும் 100% உங்களோட ஒத்துழைப்பை வந்து நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வேலையெல்லாம் கொஞ்ச நேரம் ஓரம் வச்சுட்டு செகண்ட் வந்து பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றதுல வந்து நகைச்சுவையாவும் இருக்கலாம். விஷயம் வந்து விஷயமா இருக்கலாம். ஓகே. சோ யூஸ்ஃபுல் தான். நமக்கு கண்டிப்பா லைஃப் உபயோகமா எந்த சிச்சுவேஷன்ல தேவையான சிச்சுவேஷன்ல வந்து நம்ம வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு 100%, அதாச்சும் 100% உங்களோட பங்களிப்பும் உங்களோட பார்ட்டிசிபேட்டும் கொடுப்பீங்க அப்படின்றதுக்கு 100% எத்தனை பேர் 100% chatல நான் ஒண்டிதான் ரெடியா இருக்கேன். மத்தவங்க ரெடியா இருக்குங்களா? ரெடியா? என்ன பேர்ல நம்ம பண்ணிக்கலாம்? துர்கா, என்ன ஆயிட்டு அதான் ஒரு டிஸ்கனெக்ட் பண்ண மாதிரி இருக்குண்ணே. பேச்சாளரா? ம். போன் அடித்து பார்க்கணுமா? பேச்சாளர் கொனைக் ஆகலையே. போன் பண்ணுகிறேன். ஓகே ஓகே. துர்கா ஏதாவது ஹலோ ஹலோ
டாக்டர் வாங்க 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 வாங்க. ஏதோ சின்ன ஒரு தொழில்நுட்ப கோளாறு அவர்களுக்கு நினைக்கிறேன். மலை ஐயா அவர்கள் மொபைலில் வந்து விட்டார்கள். டாக்டர் வந்து விட்டார்கள். ஓகே ஓகே அதாச்சு 100% சொல்லிட்டு வெயிட் பண்றேன்னா நானு. எல்லாரும் வந்துட்டு 50 தான் குடுக்குறேன்றாங்க. அதனால நெட்வொர்க்கே கட் ஆயிடுச்சு. ஓகே. சோ 100% போட்டீங்கன்னா நெட்வொர்க் ஃபுல்லா வேலை செய்யும். ஓகே 100% போட்டுருவோம். போட்டுருங்க, சாட்ல போட்டுருங்க. அப்ப நெட்வொர்க் ஃபுல்லா வேலை செய்யும். சரி, நான் வந்து பிபிடி எல்லாம் காமிக்கணும்னு நினைச்சேன் நானு. இது என்னன்னு தெரியல, லேப்டாப் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. பட் அதுல பிபிடி இல்லாமலே நம்ம பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. சோ ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாமா? சின்னதா ஒரு மெடிடேஷன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடிக்கலாம். உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஒரு வெள்ளை ஒளி வந்து உங்க தலைக்கு மேல இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ அந்த பிரபஞ்சத்துல இருந்து உங்களுக்கு கோல்டன் ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம் வர்றத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கோல்டன் ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், டென்ஷன், எதெல்லாம் நமக்கு எந்தெந்த எனர்ஜிலாம் நமக்கு தேவை இல்லையோ, நம்மளோட உடம்புல இருந்து ஒரு செல்லுல இருந்தும் அந்த எனர்ஜி எல்லாம் வெளியில ஒரு கருப்பு ஸ்மோக், கருப்பு புகையா வெளியே போறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, பிரபஞ்சத்துக்கு போடுறத. சோ நம்ம உடம்புல, நம்ம சக்கராஸ்ல நமக்கு தேவையில்லாதது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒரு கருப்பு புகையா அப்படியே வெளியே தள்ளிடுறோம். அப்ப நம்ம பாடி வந்துட்டு ரொம்ப இப்ப பரிசுத்தமா இருக்கு. சோ இப்ப வந்து இந்த வெள்ளை ஒளினால கம்ப்ளீட்டா நம்ம பாடிய வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட நிரப்புங்க. ஒரு செல்லுமே இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ டோட்டலா ஃபீல் பண்றத உணருங்க. Supreme God, all the angels, all my spiritual gurus, all the avatars, all my ancestors and my higher self, I invite all of you for this session to give me all the answers and guidance that is required to lead a life of absolute happiness and success and reach our soul destination with ease and grace. நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலும் எப்பயுமே சந்தோஷமும் வெற்றியும் 100% நல்ல நிறைஞ்சி இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பிரபஞ்சத்துல இருந்து பிளெஸிங்ஸ் எல்லாருக்குமே வர்றத நம்ம உணரலாம். சோ இந்த நல்ல ஒரு உணர்ச்சியோட நம்ம இந்த ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லோவா கண்ணு ஓபன் பண்ணிக்கோங்க, கை ரப் பண்ணிட்டு கண்ணில் ஒத்திக்கோங்க. அண்ட் வெல்கம் பேக். எத்தனை பேர் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்க? இது நல்லா உணர்ந்து செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணிருப்பீங்க. சாட்ல வந்து ஃப்ரெஷ் அப்படின்னு போடுங்க. ஓகே, சூப்பர். சோ இன்னைக்கு வந்து மன ஆளுமை அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம பேச போறோம். சோ இந்த தலைப்பு வந்து ரொம்ப நம்ம எல்லாருக்குமே தேவையான தலைப்பு ஒண்ணு. ஓகே, இந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மன ஆளுமை அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மனச வந்துட்டு ஒரு 6 விஷயங்கள் வந்துட்டு நம்மள ஈடுபட விடாம பண்ணுது. அதாச்சும் நம்ம மனசுக்கு எது எதிரி அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த எதிரியை வந்துட்டு நம்ம வந்துட்டு புறக்கடிச்சிட்டோம்னா நம்மளால வந்து லைஃப்ல எதை வேணா சந்திக்க முடியும். சோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதிரின்னு நம்ம யார சொல்லலாம், எதை சொல்லலாம்?
அததான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்தது இந்த மன ஆளுமையை வந்துட்டு நம்ம வளர்த்துக்கணும்னா அதுக்கு தினசரி வந்து நம்ம என்ன பண்ணணும் அத பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். அப்புறம் 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம மனதை வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒரு டூல், அதாச்சு ஒரு ஆயுதமா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ஆயுதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லதுக்காகவும் யூஸ் பண்ண முடியும், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டேன். Recording in progress. Just a minute. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ், கிளியரா தெரியுது. சரி, ஓகே. ஆல்ரைட். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு செஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் சொல்றேன். என்னோட லைஃப்ல வந்து என்னோட மனதை வந்து சுத்தமா என்னால ஒருநிலைப்படுத்த தெரியாத நேரத்துல யார் வேணா இப்ப பிளே கிரவுண்ட்ல வந்து யார் வேணா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து விளையாடிடுச்சு. ஸோ பீப்புள் ஆகட்டும், லைக் எனக்கு வந்து பிசிக்கலா ஹெல்த் ரிலேட்டடா இஷ்யூஸ் ஆயிடுது, எமோஷனல் ரிலேட்டடா இஷ்யூஸ் ஆயிடுது. நான் வேலை செய்யற இடத்துலயும் என்னால வந்து இந்த மனம் ஒருமைப்படுத்துறது, ஆளுமைப்படுத்த தெரியாம என்னால அங்கேயும் பிரச்சனை வந்துருச்சு. மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வந்துருச்சு. என் கான்பிடன்ஸே என்னோடது சுத்தமா போயிடுது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்த முடியலன்னா நம்மளால வந்து லைஃப்ல இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு. இதுல ஏதாவது எல்லா பிரச்சனையும் இல்லைனாலும் 1-2 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் மீன் டைப் பண்ணுங்க பாக்கலாம். எனக்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து எத்தனை பேர் என்னோட சேர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருக்கீங்கன்னு பாத்துருக்கலாம். ஸோ பிசிக்கல் இஷ்யூஸ், எமோஷனல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணி ரிலேட்டட் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஓகே, அதே மாதிரியே வந்து நம்ம கான்பிடன்ஸ் இருக்காது. நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சுன்னா அது வந்து பண்ணலாமா வேண்டாமா நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி நமக்கு லைஃப்ல இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு டைரக்ஷன்லயும் போக தெரியாது. அப்புறம் ஃபுல் டே நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா என்ன பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது வெறுமையா இருக்கும். சோ இந்த மாதிரி அப்புறம் உங்க வேலை செய்யற பீப்புளோட ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மன ஆளுமை இல்லாத ஒரே காரணத்தினாலதான் நமக்கு வருது. சோ அப்ப இந்த மன ஆளுமை மட்டும் யாருக்காவது இருந்துச்சுன்னா
அவங்க லைஃப்ல நிறைய சாதிக்க முடியும். சோ இத வந்து நான் வந்து ஓவர் கம் பண்ணி வரணுன்றதுக்காக நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணேன். நிறைய இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கும் போது 0% ஹாப்பி 0% சக்சஸ்ஃபுல் தான் சொல்லுவேன். சந்தோஷமும் சரி வெற்றியும் சரி 0% தான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேருக்கு வந்து நம்ம அவங்களோட சந்தோஷத்துக்கும் வெற்றிக்கும் உறுதுணையா செஷன்ஸ் பண்ணி அவங்களுக்கு கோச்சிங் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்திருக்கோம் இது வரைக்கும். சோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து அது இல்லாம நம்மளோட ஓன் அகாடமி ஆரம்பிச்சோம். நிறைய முன்னாடி எல்லாம் யாருமே வந்து நமக்கு சப்போர்ட் கிடையாது. ஃபேமிலியும் சரி யாருக்குமே வந்து இந்த ட்ரெய்னர் அப்படின்னா புரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட மனசை வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒருநிலைப்படுத்தி நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது என் ஃபேமிலி மெம்பர்ஸும் புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க. நிறைய கார்பரேட் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ், ஓபன் டு பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ், ஆன்லைன் செஷன்ஸ் இதெல்லாம் செய்யும் போது நிறைய அவார்ட்ஸ், ரெகக்னிஷன் இது எல்லாமே வந்து எனக்கு வந்துச்சு. எப்பன்னு கேட்டீங்கன்னா என்னோட கூண்டுல இருந்து நான் வெளியே வரும்போதுதான். சோ மனம் அப்படின்றது ஒரு கூண்டு மாதிரி. அதுக்குள்ளாரே நம்ம வந்து அது சொல்றதை கேட்டுட்டு இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் முழுக்க வந்து நம்ம அந்த கூண்டுக்குள்ளாரே கோல்டன் கேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதாச்சும் தங்க கூண்டு. கூண்டு தங்கமா இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம உள்ளார இருந்து வெளியே வர முடியல இல்லையா? அது வந்து நமக்கு தங்க கூண்டு இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதை விட்டு வெளியே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து பண்றதுதான் வந்து நம்ம லைஃப்ல இருந்ததுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வெளியே வர்றதுக்கு அந்த ஃப்ரீடம், அந்த விடுதலை யார் நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் நம்ம கொடுத்துக்கணும். இல்லாட்டினா நம்ம லைஃப் லாங் வந்து கூண்டுக்குள்ளாரே ஆகும். எப்படி வெளியே வர முடியும்? எப்படி விடுதலை கொடுக்கறது? அதுக்கான ஒரே வழிதான் மன ஆளுமை. உங்க வாழ்க்கைய முழுமையா நீங்க வாழறதுக்கான ஒரே விஷயம் அதுதான். சோ இந்த மன ஆளுமைக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மனசுக்கு 6 எதிரிகள் 6 எதிரிகள் இருக்காங்க. 6 எதிரிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காம, குரோத, லோப, மோக, மத, மத்சர். இது 6 எதிரியுமே வந்துட்டு நம்மள வந்துட்டு கரெக்டான வழியில போக விடாம தடுக்குது. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும் போது சோ காமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம மெட்டீரியல் டிசையர்ஸ், நம்மளோட நமக்கு தேவை லைக் நிறைய நிறைய காசு வேணும், இல்ல இது ஸ்டேட்டஸ் வேணும், புகழ் வேணும், இப்படி நினைக்கிறது வந்து நமக்கு அந்த ஆசை அப்படின்பாங்கல்ல அதுதான். குரோதன்றது கோபம். கோபம் கோபம் வந்து நம்ம மனசுக்கு வந்துட்டு பெரிய எனிமி வந்து கோபம் தான். கோபத்தை மட்டும் நம்மளால வந்து விட்டு வெளியே வர தெரிஞ்சுச்சுன்னா, ஒரு கோபம் வரும்போது அது ஒரு அணு மாதிரி, அணு ஆயுதம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அணு ஆயுதம் வச்சு நீங்க வந்து ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். அப்ப அந்த கோபம் அப்படின்ற ஒரு அணுவை நீங்க கரெக்டான சேனல்ல கொண்டு போனா அது ராக்கெட்டை பறக்க வைக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஆக்க சக்தி இருக்கு. அத நீங்க தப்பான சேனல்ல கொண்டு போயிட்டீங்கன்னா, இப்ப ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி இருக்கு இல்லையா ஜப்பான்ல, அணு ஆயுதம் போட்டுதான் அது ஃபுல் ஊரையே வந்து காலி பண்ணிடுச்சு. ஓகே, அந்த மாதிரி நம்ம கோபத்துக்கு வந்துட்டு ஆக்குற சக்தியும் இருக்கு, அழிக்கிற சக்தியும் இருக்கு. அப்ப அத கரெக்டான சேனல்ல எப்படி கொண்டு போறது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆசை அப்படின்றது கனவு காணுங்கள், ஆசைப்படுங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த ஆசையும் சேனலைஸ்டா கொண்டு போகணும். அந்த சேனலைஸ்டா கொண்டு போனாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், கரெக்டான வெற்றியை அடைய முடியும். அந்த ஆசையை வந்து நம்ம சேனல் இல்லாம அப்படி கண்ட்ரோல் இல்லாம கொண்டு போயிட்டேன்னா அதுவும் வந்து அழிவுக்கு தான் காரணம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரீட். அதாச்சு நமக்கு என்ன இருந்தாலும் வந்து மேலும் இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? சோ இப்ப வந்து ஒரு சின்ன ஸ்கூட்டர் வாங்கிட்டேன்னா அடுத்தது வந்து எனக்கு கார் வேணும், அடுத்தது வந்து அந்த கார்லயே BMW கார் வேணும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வேணும், ஹெலிகாப்டர்னா எனக்கு ஸ்பெஷலா எனக்குன்னு தனியா ஒரு ஏரோப்ளேன் வேணும். இந்த மாதிரி வந்து
நமக்கு எவ்வளவு இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்து நம்மளால கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது பேரு தான் வந்து கிரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. லோபனா வந்துட்டு மேலும் மேலும் வேணும் வேணும்னு நினைக்கிறது. அதே மாதிரி மோக அப்படின்றது இல்யூஷன். அதாச்சு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம மண்டையில போட்டு குழப்பிக்கிறது. நம்ம எப்பெல்லாம் வந்து ஒருவேளை இது நடந்துருமோ, ஒருவேளை அது நடந்துருமோ, ஃபியூச்சர்ல இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோமோ, அப்பெல்லாம் என்ன ஆயிடும், இந்த மோகாதான். நம்மளால இருக்கிறத வந்து கரெக்டா அனுபவிக்க முடியல, இருக்கிற விஷயத்த வந்து நம்மளால கரெக்டா செயல்படுத்த முடியல. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் மதர், அதாச்சும் ஈகோயிசம், பிரைட். நான் தான் முக்கியம், நான் சிறந்தவன் அப்படின்ற எண்ணங்கள் வந்துச்சுன்னா நம்மளால வந்து லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருந்தாலும் மத்தவங்க வந்து நம்மளால சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு 4 பேர் இருக்கணும். அப்பதான் அந்த கரெக்டான வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம வந்து மத்தவங்களை வீழ்த்திட்டு நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற போது அந்த வெற்றி வந்து சரியானதா இருக்காது. சோ அப்ப இந்த ஈகோயிசம், அதாச்சும் நான் பெரியவன், நான் சிறந்தவன், என்னாலதான் முடியும், எனக்கு தான் வேண்டும், இந்த நான் எனக்கு அப்படின்ற எண்ணங்களை வந்து இருக்கிறது வந்து ஒரு எனிமி நம்ம மைண்டுக்கு. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெல்லசி, அதாச்சு மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மாவும் வந்து தனித்தனியா ரொம்ப யூனிக். அதாச்சும் என்ன மாதிரி இப்ப மத்தவங்க யாரும் இருக்க முடியாது, அது மாதிரி உங்களை மாதிரி இப்ப மத்தவங்க யாரும் இருக்க முடியாது. சோ ஒரு ஆத்மாவுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஒரு யூனிக்னஸ் இருக்கு. சோ அந்த தனித்துவம் அப்படின்வாங்க இல்லையா, அந்த தனித்துவம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அந்த தனித்துவத்தை நினைச்சு நம்ம வந்து சந்தோஷப்படணும். அதுல இருக்க நல்லத மேலும் மேலும் மெழுகுபடுத்தி நல்லதா அதை விட்டுட்டு நம்ம மத்தவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நம்மளோட மனசு ரொம்ப கம்மியாயிடும். அது வந்து என்ன சொல்றது, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. ஓகே. சோ இந்த சந்தோஷத்தை நம்ம மன ஆளுமையை வந்து நம்மளால பண்ண முடியாம தடுக்கிறது இந்த 6 விஷயம் தான். ஆசை, கோபம், மேலும் மேலும் வேணும்ன்ற எண்ணம், இல்லாததை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது, அப்புறம் நான் சிறந்தவன் என்ற எண்ணம், அப்புறம் 6வது வந்து ஜெல்லசி, அதாச்சு பொறாமை. சோ இந்த 6 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய எனிமீஸ். ஓகே. நம்மளோட நம்ம மனசு வந்து ஒன்றிணையோட இருக்காமையே 6 விஷயங்கள்னா இதுதான். இது சில பேருக்கு வந்து தெரிஞ்சு இருக்கு, சில பேருக்கு அது இருக்கிறதே தெரியாது. ஓகே. நிறைய பேர் நான் வந்து கோபத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்றத பாத்திருக்கேன். ஆமா, மனுஷனா கோவம் தான் வரும், கோவம் வரலன்னா என்ன மனுஷன்? ஓகே. மனுஷங்கள்னா வந்துட்டு கோவம் வர்றதுதான் மனுஷங்கள் அப்படின்றது. அந்த கோவத்தை கரெக்டான சேனல்ல நம்மளால பண்ண முடிஞ்சாதான் அது வந்து கரெக்டான கோவம். ஓகே. ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கு, அனிமல்ஸ்க்கும் இருக்கு, மனுஷங்களுக்கும். மிருகங்களுக்கும் கோவம் வரும், மனிதர்களுக்கும் கோவம் வரும். என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, மிருகங்களால அதை வந்து சேனலைஸ் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. அந்த கோவத்துல இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து கத்துக்க முடியாது. அந்த கோவத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. மிருகங்களோட கோவம் அவ்வளவுதான். மனிதர்களால கோவத்தை வந்து உணர முடியும். அது ஏன் அந்த கோவம் வந்துச்சு, இந்த கோவம் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கோவத்தை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டான சேனல் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சு செயல்படுத்த முடியும். சோ அப்ப வந்து ஒரு நம்மளால எதையுமே வந்து இந்த 6 விஷயங்களுமே மனிதர்களுக்கு வராம இருக்காது, வரதான் செய்யும். ஏன்னா மனது அப்படின்றது என்ன சொல்றது, ஒரு நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு ஒரு மேக்னெட்னு வச்சுக்கோங்க. ஒரு மேக்னெட்னா என்ன பண்ணும், எல்லாமே அந்த எல்லா இரும்பும் இழுக்கும் இல்லையா, எல்லா இரும்பும் இழுக்கும். சில விஷயங்கள் வந்து நல்லதா இருக்கும், சில விஷயங்கள் தீமையா இருக்கும். அப்ப மனசு அப்படின்றது மேக்னெட் மாதிரி எது வேணாலும் அதை இழுத்துக்கும். நம்ம அதை கரெக்டா வந்து கரெக்டான டைரக்ஷன்ல ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணனா அந்த மேக்னெட்டை நல்ல விதமா யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம தப்பான டைரக்ஷன்ல தப்பா சேனலைஸ் பண்ணனா
ரோட்ல போற என்ன ஆணி, ஊக்கு என்னென்னவோ இருக்கா எல்லாமே வந்து ஒட்டும். சோ அப்ப அந்த மேக்னெட், மனம் என்ற மேக்னெட்ட நம்ம வந்து எப்படி கரெக்டா யூஸ் பண்றது? எத்தனை பேர் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? டைப் மீ இன் த சாட் ஆர் எஸ் இன் த சாட். எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து இந்த மனம் என்ற மேக்னெட்ட நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, எல்லாருமே தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. சூப்பர். எனக்கு இந்த ஜாய் அப்படின்ற பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஆனந்தம்னு பேர்லயே வச்சிருந்தேன்னா எப்பயுமே லைஃப்ல ஆனந்தமா இருக்கலாம். வெரி நைஸ். ஓகே, சோ இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பிராக்டிஸ் தான் நான் சொல்ல போறேன். அதாச்சு நம்ம தியரியா கத்துக்கிறது வேற. நம்ம கத்துக்கிறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாச்சும் நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தினாதான் அந்த கத்துக்கினதுக்கான ஒரு உபயோகம் இருக்கு. இப்ப நான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன். என்னை யாராவது தூக்கி கடல்ல தந்தாங்கன்னா அந்த ஸ்விம்மிங் நான் கத்துக்கிட்டதை பயன்படுத்தினாதான் நான் உயிர் தப்பிச்சு வர முடியும். ஓகே, நான் கத்துக்கிட்டேன், நான் வந்து ஸ்விம்மிங் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் வந்து 90% வாங்கியிருக்கேன். ஆனா என்னால அதை அப்ளை பண்ண முடியலன்னா என்ன ஆயிடும்? முழுகி இறந்துதான் போகும் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் ஒரு சைடு வந்து கத்துக்கிறது, இன்னொரு சைடு வந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை எப்படி வந்து தினசரி வாழ்க்கையில நம்ம அத உபயோகப்படுத்துறது. சோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு 8 டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். எப்படி வந்து உங்க மனசை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது, ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு தினசரி வந்து அத ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம என்ன பயிற்சி செய்யலாம், அந்த பயிற்சியும் கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு மேஜிக்கும் சொல்லி தரப்போம். ஓகே, ரெடியா? ரெடி? இந்த 8 விஷயங்கள் பிளஸ் மேஜிக் எல்லாருமே கத்துக்க ரெடியா? சூப்பர். எல்லாரும் 8ன்னு சாட்ல போடுங்க. எத்தனை பேர் ரெடின்னு நான் பாக்குறேன். 8 விஷயங்கள் கத்துக்க. ரெடி ரெடி ரெடி. சண்முக சுந்தரம் சார் சூப்பர் ரெடி. வெரி நைஸ். 8 விஷயங்கள் ரெடியா? சோ முதல் விஷயம் பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்றது வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள், அப்புறம் நம்ம கோபம் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்றத நான் சொல்லிக்கிறேன். அதாச்சு நம்ம வாழ்க்கையில முக்காவாசி நேரம் வந்து நம்மளோட எய்தர் வந்துட்டு நம்ம நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம், இல்ல நடக்க போறதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஓகே, இது 2 தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறோம், இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறோம். எத்தனை பேருக்கு அது அக்ரி பண்ணிக்கிறீங்க? ஏன்னு டைப் பண்ணுங்க. அக்ரினா அக்ரி ஏ டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சோ இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா முக்காவாசி நேரம் வந்துட்டு ஐயோ இந்த மாதிரி நடந்துச்சே பாஸ்ட்ல, நம்ம இந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு அப்புறம் இல்லாட்டினா என்ன பண்றோம், ஃபியூச்சர்ல என்ன பண்றது, நம்ம பசங்களுக்கு எப்படி டியூஷன், இதேதான் நமக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த பிரசன்ட், அதாச்சு இந்த நிகழ்காலத்தை யாரும் சரியா பயன்படுத்திக்கிறது இல்லை. ஓகே, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற விஷயங்க வந்து இப்ப நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் கண்டுபிடிச்சு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பாஸ்ட் ஃபியூச்சர்ல இல்லாத ஒரு விஷயம் இந்த பிரசன்ட்ல இருக்கு. அதாச்சு நீங்க எப்பெல்லாம் இந்த இந்த நிமிஷம் என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு எல்லாம் வந்து செஷன் நடத்திட்டு இருக்கேன். இந்த ஒரு நிமிஷத்தை மட்டுமே ஃபுல்லா நீங்க கவனிச்சு பண்ணீங்கன்னா அப்ப அதுல வந்து வெறும் சந்தோஷம், வெறும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. எப்படி நீங்க பாஸ்டுக்கோ இல்ல ஃபியூச்சருக்கோ போறீங்களோ, அதாச்சும் கடந்த காலமோ எதிர்காலத்தை நோக்கி போறீங்களோ, அப்ப வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உங்ககிட்ட வந்துருது. பயம் வந்துடும், டென்ஷன் வந்துடும், கோபம் வரும், இரிட்டேஷன் வரும். இதெல்லாம் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படியே சோகமா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. நாளைக்கு வந்து என்ன பண்றது, நாளைக்கு அது என்ன பண்றது, இது என்ன பண்றது யோசிக்கும் போது உங்க பசங்க வந்து கூப்பிட்டாங்க இரு அப்படின்னு டென்ஷன் வந்துடும். இதே நீங்க வந்து நிகழ்காலத்துல இருந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஓகே, அப்ப மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த மொமெண்ட், இந்த நொடி என்ன அப்படின்ற விஷயத்த நோக்கி நம்ம வந்து யோசிச்சு நம்ம இருக்கிறோம்னா, இப்ப நான் இன்னைக்கு சாப்பிடுறேன்னா சாப்பாட்டுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும். சாப்பிட்ட அப்புறம் என்ன பண்றது? சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணது? நோ. சாப்பிடறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும். அப்ப மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம இருக்கும்போது நம்மளால வந்து ஃபோக்கஸ் வந்து நல்லா பண்ண முடியும். சோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட மூச்சுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது. வேற எதுவுமே கிடையாது. இந்த இந்த கரண்ட் நிமிஷத்துல நம்ம கிட்ட என்ன இருக்கு? மூச்சு மட்டும்தான் இருக்கு. மூச்சு இல்லைன்னா நம்ம இல்ல. ஓகே. அப்ப மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல ஜஸ்ட் கண்ண மூடி நம்ம மூச்ச மட்டும் இழுத்து விடுறதை எப்படி இழுத்து விடும்? அவ்வளவுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றது. நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அலாரம்ல வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அலாரம் செட் பண்ணிட்டு இந்த மெடிடேஷனை நீங்க பண்ணலாம். வீட்ல பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 2 நிமிஷத்துக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணுவோம். ஓகே, எல்லாரும் ரெடியா? எல்லாரும் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனுக்கு ரெடியா? டைப் ரெடி இன் தி சாட். யார் யார் ரெடின்னு பார்க்கலாம். ரெடின்னு சொன்னீங்கன்னா ஸ்லோவா கண்ணை மூடிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. கை கால்லாம் அப்படியே ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. எதையும் கட்டக்கூடாது. ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்க மூச்சுல மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. யாரால முடியுதோ உங்க கேமரா வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நிறைய ஹீலிங் எனர்ஜி நான் அனுப்புறேன். கேமரா ஓபன் பண்ணுங்க. சப்போஸ் நெட்வொர்க் இஷ்யூ இல்ல கேமரா ஓபன் பண்ற சிச்சுவேஷன்ல இல்ல அப்படின்றவங்க மட்டும் கேமராவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மீதி பேர்லாம் கேமராவை ஓபன் பண்ணிக்கலாம். சோ ஓகே. சோ கேமரா ஓபன் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா கண்ணை மூடிக்கோங்க. ஆழ்ந்த சுவாசம். மூச்சு இழுக்கிறது வந்து ஒரு 6 கவுண்ட் இல்ல 8 கவுண்ட்டுக்கு மூச்சு நல்லா இழுக்கணும். அதே மாதிரி 6 கவுண்ட் இல்ல 8 கவுண்ட்டுக்கு மூச்சு விட்டுறணும். எத்தனை கவுண்ட்டுக்கு இழுக்கிறீங்களோ அத்தனை கவுண்ட்டுக்கு மூச்சு வெளியே விடணும். வெரி சிம்பிள். ஓகே, ரெடி? பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இப்ப நீங்களே மூச்சு இழுத்து விடணும். நான் ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் நீங்க இழுத்து விட்டுட்டே இருங்க. டேக் டீப் பிரெத்ஸ். உங்க மூச்சை மட்டுமே நினைங்க. மூச்சுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற எங்க எண்ணம் போனாலும் திருப்பி மூச்சுக்கிட்டே கொண்டு வாங்க. ஸ்லோவா கண்ணை திறங்க. சோ எத்தனை பேருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்க?
என்ன ஃபீல் பண்றீங்களோ சாட்ல போடுங்க. ஒரு வேர்டு என்ன ஃபீல் பண்றீங்க சாட்ல போடுங்க. ஸ்லோவா கண்ணை திறந்து ஜஸ்ட் ஒரு வேர்டு போடுங்க. கூல். ஓகே, நைஸ். ஃப்ரெஷ். சூப்பர். லைட். ஓகே, வண்டர்ஃபுல். வெரி நைஸ். கிரேட், கிரேட். சோ இந்த பயிற்சி வந்து நீங்க ரெகுலரா பண்ணும் போது நம்ம மனசுல வந்து நிறைய எண்ணங்கள், டென்ஷன், இரிட்டேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். அப்ப என்ன ஆகும், மனம் வந்து ஒரு நிலையில நமக்கு வந்துட்டு ஆஹ் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையில நிம்மதியா சந்தோஷமா, அதாச்சும் ஒரு கடல்ல நீங்க மட்டும் தனியா ஒரு ஷிப்ல டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படகுல டிராவல் பண்ணீங்கன்னா நிம்மதியா அந்த காம்னஸோட இருக்கும் இல்லையா, அந்த நொடி நம்ம வந்து வேற எதுவுமே தோணாது. இது இந்த சைடோ அந்த சைடோ எதுவும் தோணும். அந்த மாதிரி ஒரு அமைதி, அமைதி லைஃப்ல நமக்கு இருக்கு. சோ அந்த அமைதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயும் போய் காசு கொடுத்து வாங்க முடியாது. நம்ம ஈஸியா நம்மளே வீட்ல வந்து அந்த அமைதியை வந்து நம்மளே வர வச்சுக்கலாம். சோ அதுக்கான ஒரு சின்ன பயிற்சி தான் இது. ஓகேங்களா? ஒரு சின்ன பயிற்சி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே வருது கிராட்டிடியூட் ஜேர்னலிங். அதாச்சும் நன்றி உணர்வு. நன்றி உணர்வு என்ன பண்ணும், இந்த கிரீடு அதாச்சு நமக்கு தேவை, நமக்கு வந்து அந்த கண்டென்ட்மெண்ட் இல்லாம, அதாச்சும் இது போதும் அப்படின்ற எண்ணம் இல்லாம இருந்தனா, இது போதும் நமக்கு நிறைய இருக்கு அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வரும். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து நன்றி சொல்லறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாச்சும் இந்த நிமிஷம் வந்து நான் நன்றி சொல்றதுக்கு நான் உயிரோட இருக்கேன், அதுக்கே ஒரு பெரிய நன்றி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மலேசியால இருக்க நீங்க வந்து என்ன பேச சொன்னது, அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பேச சொன்னது மட்டும் இல்லாம எல்லாரும் சாட்ல வந்து என்ன உற்சாகமா நீங்க வந்து நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் ரிப்ளை பண்றீங்க, அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு இந்த நிமிஷம் வந்து நமக்கு நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணுது, கரண்ட் சப்போர்ட் பண்ணுது, இந்த ஃபேன் ஓடுது, லைட் இருக்கு, எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஓகே. சோ எல்லாமே நன்றி நம்ம சொல்லும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்து இல்லை அப்படின்ற வெறுமை இல்லாம நமக்கு வந்து சந்தோஷம் எப்பயும் நிறைஞ்சிருக்கும். இருக்கு, எனக்கு போதும், இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு ஒரு நிமிஷமும் நான் வந்து நன்றி உணர்வை ஃபீல் பண்றேன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம மைண்ட்ல வந்துட்டு இல்லை இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம மனசு வந்து நிம்மதியா இருக்கு. சோ அட்லீஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 விஷயங்களாச்சு டெய்லி நீங்க வந்து நன்றி எழுதலாம். இல்ல நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நொடியும் எப்பெல்லாம் முடியுதோ உங்களுக்கு ஞாபகம் வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்மளோட எனர்ஜி அவ்வளவு பெருசா நம்மளோட ஃப்ரீக்வன்சியை வந்து பாசிட்டிவா ஆகும். ஓகேங்களா? சோ இந்த 2 டெக்னிக்ஸ் நீங்க கத்துருக்கீங்க. அதுல இருந்து என்னன்னா நம்ம பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காம, குரோத, லோப எப்படி வந்து நம்ம வெளியேற்றுறது அப்படின்றதுக்கு இந்த 2 டெக்னிக்ஸ். அடுத்த டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாச்சு பொறாமை மற்றும் நான் பெரியவன் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, டெய்லி நீங்க என்ன பண்றீங்க, என்ன எமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட நாள் எப்படி போச்சு, ஓகே, அத வந்து நம்ம வந்து ஆய்வு செய்யணும். இன்னைக்கு என்னோட நாள் வந்து சரியா போச்சா, சரியா போகலையா, நான் தான் ஆய்வு செய்யணும். இன்னைக்கு என்னென்ன தப்பு பண்ணேன், நான் இன்னைக்கு என்னென்ன சரியா பண்ணேன், தப்பு வந்து திருப்பி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சரியா இருக்கிறத இனிமே டெய்லி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அதை எப்படி நம்மளோட ஹேபிட்டா மாத்தணும். சோ அந்த ஆய்வு வந்து நம்ம டெய்லி பண்ணலாம். ஓகே, டெய்லி நம்ம அதை பண்ணும் போது என்ன ஆகும், நிறைய விஷயங்கள் புலன்படும் நமக்கு. ஓகே, நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட டெய்லி வந்துட்டு நான் ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து வாழ்க்கை வந்து பாடங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். இல்லாட்டினா அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வரலன்னா நமக்கு பாடமே கிடையாது லைஃப்.
டெய்லி எழுந்துக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலைக்கு போறோம், திருப்பி வந்து சாப்பிடுறோம், தூங்குறோம். இப்படி இருந்துட்டோம்னா நம்ம லைஃப்ல எங்க லேர்னிங் இருக்கு? ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு சேலஞ்ச் அப்படின்னுவாங்க இல்லையா? சேலஞ்சு நம்ம லைஃப்ல வரும்போது தான் என்ன ஆகும்? இத விட்டு எப்படி மேல வர்றது? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறது? அப்படின்ற எண்ணங்கள் வரும்போது தான் நம்ம வந்து சோல் என்ரிச் ஆகும். அப்படின்னா நம்மளோட ஆத்மா வந்து மெழுகடையும். ஓகே. சோ அந்த மாதிரி நமக்கு சேலஞ்ச் இல்ல டஃப் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். நான் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? எப்படி கரெக்ட் பண்றது? அப்படின்னு நான் பண்ணிட்டு டெய்லி ஒரு நாளும் வந்துட்டு நான் எழுதினது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஒரு நாளையும் நான் வந்துட்டு என்ன கத்துக்கிட்டேன்? அப்படின்ற ஒரு வரியில நான் எழுதினேன். அது வந்து இன்னைக்கு புத்தகமா வந்திருக்கு. ஓகேங்களா? சோ என்னென்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத ஒரு வரியில நான் வந்து எழுதிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட இஷ்யூஸ், பிரச்சனை அதுல இருந்து எனக்கு வந்து லைஃப் லெசன்ஸ் நான் என்ன கத்துக்கிட்டேனோ அத வந்து ஒரு வரியா நான் எழுதுனது இப்போ ஒரு புத்தகமா வந்திருக்கு. இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா, எத்தனையோ பேருக்கு ஆன்சர் ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு ஓப்பன் பண்ணனா அவங்களுக்கு வந்துட்டு இந்த புத்தகம் வந்து ஏதாவது ஒரு வழி காட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கே வந்துட்டு எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் இருக்கோ, இந்த புத்தகத்த ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவேன் நானு. சோ இது அமேசான்ல இருக்கு. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு அதுல பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க எனக்கு ஜஸ்ட் புக்ன்னு அனுப்புங்க. நான் இதோட டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரயோஜனம் ஆயிருக்கு இல்லையா? நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நான் வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணது, இப்ப எத்தனையோ பேருக்கு ஒரு உதவியா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்கள நீங்களே ஆய்வு செய்யும்போது, உங்களுக்கும் உதவியா இருக்க போது, மத்தபடி நெறைய பேருக்கும் அது உதவியா இருக்க போகுது. அதுதான் உண்மை. சோ இதனால வந்துட்டு உங்களுக்கு பொறாமைன்றது வராது. அதே மாதிரி நான் பெரியவன் அப்படின்ற எண்ணமும் வராது. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ். யாராவது கேட்காமலே நம்ம ஏதாவது ஒரு உதவி யாருக்காவது நம்ம பண்றோம் ஒரு நாள்ல அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து நம்மளோட ஹார்ட் சக்ராவை பெருசாகும். ஓகே. நம்ம ஹார்ட் சக்ரா வந்து நல்லா விரிவா பெருசா இருக்கும்போது என்ன ஆகும்? நிறைய நல்லவர்கள நம்மளால லைஃப்ல அட்ராக்ட் பண்ண முடியும். நம்மள சுத்தி நல்ல மனுஷங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஹார்ட் சக்ரா குறுகி போயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? நமக்கு வந்து சேர்றதெல்லாம் ஏமாத்துறவன், தேவையில்லாம பேசுறவன், இந்த மாதிரி ஆளுங்கள நம்ம அட்ராக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம ஹார்ட் சக்ராவை பெரிதாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் கேட்காமலே ஏதாவது ஒரு சின்ன உதவி யாருக்காவது பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல டெய்லி ஒரு விஷயம் யாருக்காவது உதவி செய்யும். ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு உதவி செய்யுங்க. யாருமே இல்லையா? போயிட்டு மொட்டை மாடியில சும்மா அரிசிய தூவுங்க. 4, 5 காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போகும். அவ்வளவுதான். இல்ல வெளியில இருக்க ஒரு டாகுக்கு ஏதோ ஒரு பிஸ்கெட் போடுங்க. முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு உதவி. உங்களால இயன்ற உதவி. நான் எங்க ஊர்ல பாண்டிச்சேரியில பீச் இருக்கு. பீச்ல வந்து நெறைய பேரு பீச், பார்க் 2மே இருக்குமா? அதுல வந்து நான் நெறைய பேர நான் வந்து கவனிச்சிருக்கேன். அதுல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, பீச்ல ரெகுலரா டெய்லி காலையில 5 மணிக்கு அரிசி வந்து தூவிட்டு போவாங்க. ஒரு ஏரியால. அந்த ஒரு ஏரியா ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு எவ்ளோ அரிசி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோ அரிசியா இருக்குமா? தூவிட்டு போயிடுவாங்க. அந்த மாரி பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து காலையில 6 மணி இல்ல 7 மணிக்குள்ளார அவ்ளோ புறாக்கள் கூட்டங்கள் வந்துரும். டெய்லி வந்துரும். அவங்களும் டெய்லி தூவாங்க. டெய்லி புறாக்கள் வரும். அந்த அரிசிய தேடி வரும். ஓகே. இத பார்க்கும்போது எனக்கே வியப்பா இருக்கும். என்ன ஒரு கனெக்ஷன் பாருங்க. ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் நம்மளோட மற்ற உயிரினங்களும். அதே மாரி இன்னொருத்தரு இதோட சூப்பரா ஒண்ணு பண்றாரு. பார்க்ல நடந்து போகும்போதே அப்படியே அரிசி ஓரமா போட்டுக்கிட்டே போவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க எறும்புகள் வந்து சாப்பிடுறதுக்காக. சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு எதுக்காக பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. அதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும். அதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு அப்படின்றது.
சோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு நானும் அப்பப்ப போயிட்டு எங்க பால்கனிலயும் நான் போயிட்டு பண்ணிட்டு இருப்பேன். வந்து ஏதாவது ஒரு காக்காவோ இல்ல ஏதோ சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ இது வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பார்க்ல போகும்போது ஒரு கிரெடிட் கார்டு ஒருத்தரோட கிரெடிட் கார்டு கிடைச்சது. ஓகே. அதுல ஏதோ அப்துல் ஏதோ போட்டிருந்தது பேரு. சரி, பார்க்ல யார் முஸ்லீம் மாரி இருக்கான்னு நான் தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு அப்புறம் நான் வந்து கேட்டு கண்டுபிடிச்சு அந்த கார்ட குடுத்துட்டேன். இது வந்து எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான். நான் போயிட்டு வாட்ச்மேன் கிட்ட குடுத்துட்டு போயிருக்கலாம். பட் வாட்ச்மேன் கிரெடிட் கார்டா இருக்கே, எப்படி வந்து நம்ம வந்து யார்கிட்டயாவது குடுக்கறது? நம்மளே தேடி கண்டுபிடிச்சு குடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். கிடைச்சிச்சு. அவரு அங்கதான் இருந்தாரு. அப்புறம் செக் பண்ணி வாங்கிக்கிட்டாரு. ஓகே. அந்த மாரி இருந்துச்சு. சோ இது வந்து நான் பண்ண ஒரு விஷயம். இது வந்து யூனிவர்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆகுது. என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட குழந்தைகிட்ட வந்துட்டு ஒரு ரூ. 8,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு குடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. அந்த பாப்பா வந்து ஃபைல்ல வச்சா. அந்த ஃபைல் வந்துட்டு ஏறும்போது கீழ விழுந்திருக்கு. ஆல்ரைட். அ யாருமே கவனிக்கல. அவளும் ஏறி போயிட்டா. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்குள்ளார வந்து பணம் இருக்கு. அது உங்களுதா அப்படின்னு. எனக்கு அப்பதான் தோணுது, ஐயோ! இன்னைக்கு தானே குடுத்து அனுப்பிச்சோம். ஃபைல் எப்படி ரோட்ல கிடைச்சு? உங்களுக்கு எப்படி நம்பர் கிடைச்சுச்சுன்னா, அந்த ஃபைலுக்குள்ளார ஒரு ஐடி கார்டு இருந்துச்சு. அதுலருந்து நான் நம்பர பார்த்து உங்களுக்கு டைப் பண்ணேன். அப்படின்னு சொல்லி அவர வெயிட் பண்ணி அந்த ஃபைல வந்துட்டு நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ப வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது, அந்த பெர்சன் தான் நமக்கு உதவி பண்ணணும்னு கிடையாது. நமக்கு தேவை இருக்க சமயத்துல பிரபஞ்சத்துல இருந்து வேற ஏதோ ஒரு விதமா, வேற ஒரு பெர்சன் மூலியமா, அதோட பெரிய விஷயத்துக்கு நமக்கு உதவி வரும். இது வந்து எனக்கு என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. அதனால நான் ஷேர் பண்றேன். சோ இது 2த்துக்கும் வந்து கால வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் 2 வீக்ஸ் டைம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணேன். 2 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு ஒருத்தவங்க உதவி பண்றாங்க. ஓகே. சோ இது நடக்குது. இதுதான் வந்துட்டு உலகத்துல வந்துட்டு இந்த கர்மா பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாசிட்டிவா ஏதோ பண்றோம்னா, இன்னொருத்தவங்க நமக்கு பாசிட்டிவா ஏதாவது பண்ணுவாங்க. இத எத் நம்ம இதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாசிட்டிவா யாருக்காவது பண்றோம்னா, அவங்க தான் எனக்கு பாசிட்டிவா பண்ணணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, அதுல சில பேருக்கு வந்து ஏமாற்றம் வருது. நம்ம யாருக்காவது பாசிட்டிவா பண்ணும்போது, நம்ம வந்து அவங்க தான் பண்ணணும்னு நினைக்காம, வேற எப்படியாவது நமக்கு தேவை இருக்க விஷயத்துல நமக்கு பாசிட்டிவா நடக்கும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம போயிடும்போது, நமக்கு அந்த ஏமாற்றம் வந்து வராது. அப்ப எப்பயுமே நம்மளால எல்லாருக்கும் நல்லது யோசிச்சு நல்லது பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு சின்ன உதாரணமா நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். இத நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, நான் தான் பெரியவன் அப்படின்ற எண்ணங்கள், அந்த அப்படின்ற இடம் வராம, நம்மளால வந்து எல்லார்கிட்டயுமே வந்து சந்தோஷத்தோடையும், நிம்மதியோடையும் இருக்க முடியும். ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் லெட்டிங் கோ. அதாச்சும் நமக்கு எது எதெல்லாம் லைஃப்ல தேவை இல்லையோ, அதெல்லாம் அப்படியே லெட் கோ பண்ணிடணும். தேவையில்லாத மனிதர்களும் சரி, அதாவது உங்க வீட்ல வந்து 5 வருஷத்துக்கு மேல ஏதோ ஒரு பொருள் நீங்க யூஸ் பண்ணாம இருந்துச்சீங்கன்னா, அது நம்ம காலி பண்ணும்போது தான் நமக்கு ஏதாவது நல்லதா புதுசு சேரும். அதெல்லாம் காலி பண்ணாம அப்படியே இருந்துச்சுன்னா, புதுசு நமக்கு சேராது. ஓகே. அந்த மாதிரி திங்ஸ் ஆகட்டும், பீப்பிள் இவங்க நமக்கு பிரச்சனை தான் குடுக்குறாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து நம்ம லைட்டா விலகிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் அவங்க குடுக்குற டைம்ல இருந்து நம்ம கம்மி பண்ணிடணும். ஓகே. அந்த இப்ப நம்ம வீட்டு உள்ளாரையே நெறைய பேர் இருக்காங்க. என்னால வந்து எப்படி வந்து நான் அவங்கள வந்து விட்டு நானு வெளிய காலி பண்றது? அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த மாரி வீட்டு உள்ளாரையே இருக்காங்க. என்னால வந்து வெளிய விட்டு வர முடியாது. அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ற டைம கம்மி பண்ணிக்கோ. ஓகே. அவங்க அவங்க ஏதாவது சொன்னாலும் அத பெருசா மைண்ட்ல போட்டுக்க கூடாது. அதான் டிட்டாச்மென்ட் அப்படின்றது. எதுவுமே மைண்ட்ல வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்காம நம்ம இருக்கும்போது, நமக்கு வந்து அந்த மோகா அப்படின்றது நமக்கு இல்லாம இருக்கும். அதாச்சும் இந்த தேவையில்லாத நினைச்சு யோசிச்சு நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா? அது கம்மியாகும். அடுத்தது வந்து பிராணாயாமம். பிராணாயாமமும் சரி, நம்ம மூச்சு பயிற்சி. நான் இன்னைக்கு எப்படியோ மூச்சு பயிற்சியும் நான் உங்களுக்கு சொன்னேன் நானு. மெடிடேஷன் பண்ணும்போதே நம்ம மூச்சு பயிற்சியும் நம்ம பண்ணோம்.
அது பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து அந்த கோபம் மற்றும் தேவையில்லாத ஆசைகள்லாம் வந்து கம்மியாகும். நம்ம லாஸ்ட் 2 பார்க்கலாம். இப்ப லாஸ்ட் 2 வந்துட்டு ஆஹ் எப்பயுமே உங்க மனசு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவா ஏதாவது சொல்லுது. நீ எல்லாம் எங்க பண்ண போற, உன்னால எப்படி முடியும், அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவா சொல்லுச்சுன்னா உடனே என்னால முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க உடனே பாசிட்டிவா நீங்க பேசணும். அந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகும், உங்க மைண்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நெகட்டிவா சொல்றத நிறுத்திடும். பாசிட்டிவா மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சு. இது பேர் தான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ்ல வந்து முக்கியமான விஷயம் ஜஸ்ட் சொல்றதோட நிறுத்தாம அதை ஃபீல் பண்ணி நம்ம செயல்லையும் அதை காட்டும் போது நல்ல ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். அதாச்சும் இப்ப நம்ம மனசு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து வாக்கிங் போகணும்னு நினைக்கிறேன். உடனே உன் மனசு என்ன சொல்லும், இன்னைக்கு ஏன் போகணும், நாளைக்கு ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிதான் சொல்லும். நம்ம பாசிட்டிவா தான் மனசு பேசாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம மனசை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணாதான் நம்ம பாசிட்டிவா பேசும். ஒரு சின்ன உதாரணம் அப்படி சொன்னேன்னா, எனக்கு நேரம் இருக்கா என்னன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் நான் பகிரணும்னு நினைக்கிறேன். ஆனா நேரம் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை 2 குதிரை வந்து வளர்த்துட்டு இருக்காரு ஒரு ஆளு. அந்த 2 குதிரையும் வந்து ரேஸுக்கு விட்டு தான் சம்பாதிக்கிறது. ஒண்ணு வந்து கருப்பு குதிரை, ஒண்ணு வந்து வெள்ளை குதிரை. ஓகே, அப்ப வந்து ஒரு மனிதர் என்ன கேக்குறாரு, ஒரு தடவையும் ரேஸ் விடும் போதும் இந்த ஆளு எந்த குதிரை மேல பணம் கட்டுறாரோ அந்த குதிரை தான் ஜெயிக்கும். கருப்பு குதிரை மேல பணம் கட்டணும்னா கருப்பு குதிரை தான் ஜெயிக்கும். வெள்ளை குதிரை மேல பணம் கட்டணும்னா வெள்ளை குதிரை தான் ஜெயிக்கும். இத வந்து ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு பெரிய ஒரு இதுவாயிடுச்சு. என்னடா இது, எப்படி இவர் வந்து கரெக்டா வந்து எந்த குதிரைக்கு வந்துட்டு இது பண்றோமோ அந்த குதிரை எப்படி ஜெயிக்குது, எப்படி இவர் கரெக்டா வந்து ஜெயிக்கிற குதிரை மேல பணம் கட்டுறாரு அப்படின்ற ஒரு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு. சரின்ட்டு அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு ஒரு வீட்டுக்கே போயிட்டாரு. இந்த குதிரை வளர்க்குற ஆள் வீட்டுக்கே போயிட்டு, நான் வந்து உங்களோட தீவிரமான ரசிகர், நான் வந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க எப்படி வந்துட்டு ஜெயிக்கிற குதிரை மேல கட்டுறீங்க அப்படின்னு. நீங்க என்ன குதிரை மேல கட்டுறீங்களோ அந்த குதிரை தான் ஜெயிக்குது. நான் அதை கவனிச்சுட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன்னா, உடனே இந்த ஆளு வந்து சிரிச்சுக்கிட்டே, இது ரொம்ப சாதாரணமான விஷயம், இதுக்காகலாம் நீங்க ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்றாரு. என்னது சாதாரணமான விஷயமா, இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, நீங்க எப்ப வந்து நீங்க குதிரை மேல பணம் கட்டினாலும் அந்த குதிரை தான் ஜெயிக்குது. அது எப்படி நீங்க சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, எந்த குதிரை நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு ஒரு 10 நாள் ஜாஸ்தியா தீனி போடுறேன், இன்னொரு 10 நாள் இன்னொரு குதிரைக்கு தீனியை கம்மியா போடுறேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான் விஷயம் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுக்கு உங்க மைண்ட்ல தீனி ஜாஸ்தியா போடுறீங்களோ அதுதான் வந்து ஜெயிக்க போகுது. அப்ப நீங்க ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு நிறைய நீங்க வந்து தீனிகள் போட்டீங்கன்னா அதுதான் ஜெயிக்கும். பாசிட்டிவான விஷயத்துக்கு நீங்க தீனி போடும் போது அது ஜெயிக்குது. ஓகே, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே மாதிரியே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கத்துக்கும் போது நம்ம மைண்ட் வந்து ஷார்ப்பா இருக்கும். நம்ம மனசு வந்து ஆளுமை அடையறதுக்கு அது நிறைய வெற்றி பண்ணும். சோ இந்த மாதிரி இந்த விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஆத்ம சக்தினா என்னன்னா, நம்ம ஆத்மாக்கு குணங்கள் அப்படின்னு சொல்லும் போது வெறும் அன்பு, அமைதி, ஆனந்தம், இது 3 தான் இருக்கு. ஓகே, அந்த 3 விஷயங்களை வந்து நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த 3 விஷயத்த மட்டுமே நம்ம அடையணும்ன்ற போது இந்த மீதி இருக்க எல்லா 6 விஷயத்தையும் நம்ம வந்து தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கும் போது தான் அந்த 3 விஷயத்த நம்மளால அடைய முடியும். ஓகே, சோ இது ஒரு லாஸ்ட் மேஜிக் டெக்னிக். ஜஸ்ட் இந்த மேஜிக் டெக்னிக்கோட நம்ம முடிச்சிடலாம் இங்க செஷனை. சோ எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு கோடு இருக்கு இல்லையா, இந்த இந்த ஒரு கோடு இருக்கு. அந்த கோடு 2 கையிலயும் அப்படியே ஜாயின் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்ணி இப்படி வணக்கம் என்ற பொசிஷன்ல யார் யாரெல்லாம் மேஜிக் ரெடி
மேஜிக்னு சாட்ல போடுங்க ஃபாஸ்டா. எத்தனை பேர் ரெடியா விளையாடுறீங்க? மேஜிக் பண்ண ரெடின்னு சொல்லி பார்க்கலாம். யாருமே ரெடி இல்லையா? ஓகே, பத்மா மேம் ரெடி. திருப்பி சொல்லுங்களேன், கவனிக்கல ப்ளீஸ். மேஜிக் ரெடின்னு சாட்ல போடுங்க. அப்பதான் நம்ம சொன்னா கவனிக்க முடியும். ஒரு சின்ன விஷயம். வந்து அந்த 8 விஷயம் சொன்னீங்களே, அந்த 5 and 6 அதை கொஞ்சம் காமிச்சிட்டு அப்புறம் போயிடலாமா மேஜிக்கு? 5 and 6 டெக்னிக்ஸா? yeah, the 8 technique. இதுவா? Okay. Yes, டிட்டாச்மென்ட், பிராணாயாமம். okay ma'am. Okay. ஓகே ஓகே. சோ மேஜிக் ரெடியா? Okay, ready. ஓகே. சோ எல்லாருமே வந்து கையில நம்ம இந்த இந்த இடத்துல அதாச்சும் நம்ம கை கீழே வந்து ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு 2 கையும் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு கைய வந்து வணக்கம் பொசிஷன்ல வைக்கணும். ஓகே, வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? எந்த சுண்டி விரல் வந்து ஹைட் கம்மியோ அந்த சுண்டி விரலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி வச்சதுக்கு அப்புறம் நீங்க சுண்டி விரல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சைஸ் ஹைட் சேமா இருந்துச்சுன்னா எந்த சுண்டி விரல் வேணா எடுத்துக்கலாம். எதுக்கு ஹைட் கம்மியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சேமா இருந்துச்சுன்னா எந்த விரல வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யார் யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, ரெடியா? சூஸ் பண்ணிட்டீங்களா? ரெடின்னு டைப் பண்ணுங்க சாட்ல. எனக்கு எத்தனை பேர் ரெடின்னு தெரியும். நீங்கெல்லாம் கேமரா ஓபன் பண்ணி தான் நான் அப்படியே பார்த்து தெரிஞ்சிருப்பேன். கேமரா இல்லாததுனால எல்லாமே கேட்க வேண்டியது. ரெடியா? ஓகே, சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத நான் சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்பட போறீங்க. இந்த சுண்டி விரலை நான் வளர வைக்க போறேன். ஓகே, எத்தனை பேர் உங்க சுண்டி விரலை வளர வைக்க ரெடி? இது சயின்டிபிக்கலி பாசிபிளா? பயாலஜிக்கல் சயின்டிபிக்கா பாசிபிளா? இது நாட் அட் ஆல் பாசிபிள். எங்க தண்ணி ஊத்தி வளர வைக்க முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. ஆனா நம்ம மைண்ட் ரிலேட்டடா இது பாசிட்டிவ். மைண்ட வந்து நம்ம வந்து டியூன் பண்ணனா இது பாசிபிள். சோ அததான் நம்ம வந்து இன்னைக்கு மேஜிக்கா ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ரெடி? சோ இங்க 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ண போறோம். அந்த 5 ஸ்டெப்பும் கவனமா பாத்துக்கோங்க. இந்த 5 ஸ்டெப்ப உங்க லைஃப்ல நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணி எதை வேணா ஜெயிக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இம்பாசிபிள் சுண்டி விரலை வளர வைக்கிறதுன்றது இம்பாசிபிள் டாஸ்க். அதை வந்து இன்னைக்கு நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ண முடியாதது இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும். ஓகே, ரெடியா அந்த 5 ஸ்டெப்புக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எத்தனை பேர் வந்து சுண்டி விரலை வளர வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முடியும்னா எஸ்ன்னு போடுங்க, முடியாதுன்னா நோன்னு போடுங்க பார்க்கலாம். மென்டலி முடியும்ன்றவங்க எஸ்ன்னு போடுங்க, முடியாதுன்னா நோன் போடுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து போடக்கூடாது. ஓகே, நிறைய பேர் எஸ்ன்னு நினைக்கிறீங்க. என் மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு. அந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி. ஓகே, சோ என் மேலன்றதோட உங்க மேலன்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா இந்த ஆக்டிவிட்டியை நீங்க தான் பண்ண போறீங்க. உங்க மேல இருக்க நம்பிக்கையில நீங்க பண்ண போறீங்க. ரெடியா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரூலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வளரும்னு நம்பணும். அப்பதான் அது நடக்கும். ஓகே, நம்புறவங்களுக்கு தான் நடக்கும். அதனால இப்ப நீங்க நோட் போட்டாலும் உங்க மனசை மாத்திக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இல்லைன்னா விளையாடி பிரயோஜனம். ஓகே, பிலீஃப் தான் முக்கியம். ஒண்ணு நடக்கும், நம்மளால முடியும் அப்படின்னு நம்பும் போதுதான் நம்மளால அதை சாதிக்க முடியும். நம்பலன்னா அது என்னைக்குமே நடக்காது. ஓகே, ஏன்னா இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சுத்தமா பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க முடியாம தான் இருக்காங்க.
பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, அதனாலதான் முடியல. நீ முடியலன்னு சொன்னதுனாலதான் அது முடியலன்றது அவங்களுக்கு தெரியாது. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க மைண்ட மாத்திக்க வேண்டியது உங்க பொறுப்பு. விளையாடுறீங்கன்னா நீங்க மைண்ட மாத்திக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிலீவ். கோல் செட்டிங். கோல் செட்டிங் என்ன? இதை வளர வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் கோல் செட்டிங். அடுத்தது வந்து நம்பணும். பிலீவ். என்னால முடியும் நம்பணும். ஓகே. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ். இதுக்கு மேல நீங்க யாரும் என்ன பார்க்க தேவை. இது மேல மட்டும்தான் போக்கஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. உங்க சுண்டி விரல் மேல மட்டும்தான் போக்கஸ். இதுக்கு மேல ரெடி? எல்லாரும் கை இப்படி வச்சுக்கிட்டீங்களா? போக்கஸ் பண்ணுங்க. ஓகே. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இப்ப ஃபுல் கவனமும் வந்து உங்க சுண்டி விரல் மேலதான் இருக்கணும். அதை வளர வைக்கிறது தான் உங்களோட மைண்டோட குறிக்கோள். ஆல்ரைட். நான் இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க அப்படியே உங்க சுண்டி விரலுக்கு சொல்ல போறீங்க. ஓகே. ஒவ்வொரு நொடியும் நீ வளர்ந்துகிட்டே இருக்க. சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொரு நொடியும் நீ வளர்ந்துகிட்டே இருக்க. உன்னை பார்த்தனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு செல்லும் உனக்குள்ளார வளர்றத நான் கவனிக்கிறேன். ஒவ்வொரு செல்லும் உங்ககிட்ட வளர்றத நான் கவனிச்சேன். அந்த என்னோட இன்னொரு கை சுண்டி விரலோட நீதான் டாலா வளர்ற. என்னோட இன்னொரு கை சுண்டி விரலோட நீதான் டாலா வளர்ந்துருக்க. ஒவ்வொரு நொடியும் நீ உன்னோட வளர்ச்சி நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒவ்வொரு நொடியும் பெருமையா எனக்கு பெருமையா இருக்கு. நீ வளர்றத நினைச்சுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ வளர்றத நினைச்சேன் சந்தோஷமா இருக்கு. நீ பெருசா வளர்ந்துட்டே இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ பெருசா வளர்ந்து பார்த்துக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வளர்றத நான் நல்லாவே உணர்றேன். நீ வளர்றத நான் நல்லாவே உணர்றேன். ஓகே. இப்ப என்ன பண்ண போறீங்க? செக் பண்ண போறீங்க. இதே மாதிரி கையில வச்சுட்டு செக் பண்ணுங்க. ஓகே. இதே மாதிரி கை வந்துட்டு இந்த 2 கோடும் வச்சிருந்தீங்க இல்லையா? அந்த மாதிரி வச்சீங்கல்ல, இந்த மாதிரி கை இப்படியே வச்சு செக் பண்ணுங்க. வளர்ந்துருக்கா இல்லையான்னு. கொஞ்சம் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் தான் வளரும். நமக்கு இருக்கிற எத்தனை பேருக்கு வளர்ந்துருக்கு? மேஜிக் போடுங்க பாக்கலாம் சாட்ல. ஓகே. எத்தனை பேருக்கு வளர்ந்தது மேஜிக்னு போடுங்க சாட்ல. கொஞ்சம் வளர்ந்துருக்கு. கொஞ்சம்தான். நம்ம பேசின 2 நிமிஷத்துக்கு இதுக்கு மேல இவ்வளவு வளர்ந்ததே பெருசு. இன்னும் இதோட இன்னும் நீட்டமா வளர்ந்துச்சுன்னா நல்லாவா இருக்கும் பாக்க. நன்றாக இருக்கும். ஆமா. இத வெற்றி வந்தா கூட கொஞ்சம் தான் வெற்றி வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதை நினைச்சு வந்து கண்டென்ட்மெண்ட் இருக்கிறது இல்ல. நம்ம முடியாதது ஏதோ ஒரு பெருசா கொஞ்சமாச்சும் சாதிச்சிருக்கோம்ல, அதை நினைச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்டு நம்மளே நம்ம வந்து பாராட்டிக்கணும். அப்பதான் நிறைய விஷயங்கள் நம்மளால சாதிக்க முடியும். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயங்கள் நான் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோல் செட்டிங். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். அடுத்தது வந்து நம்பணும். என்னால முடியும் அப்படின்றத நான் நம்பணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ். நம்பறதோட நிறுத்தாம பிளான் பண்ணி போக்கஸ் பண்ணும். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா கிவிங் எம்பவர்மெண்ட் கமாண்ட்ஸ். அதாச்சும் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நீ பண்ணிட்டு இருக்க, உன்னால முடியும், நீ அதாச்சும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து நம்ம பிரெயினுக்கு கமாண்ட் கொடுக்கணும். பாசிட்டிவான கமாண்ட் கொடுக்கணும். சோ இப்ப வந்து நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஓகே நீ நல்லா படிக்க முடியும், உன்னால இன்னும் ஒரு 2 மணி நேரம் படி. அந்த மாதிரி கமாண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது பாசிட்டிவா பிரெயின் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணணும். வளர்ந்துருக்கா செக் பண்ணணும். வளரலையா வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி திருப்பி இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். இப்ப எத்தனை பேருக்கு வளரல? யாருக்காவது வளராம இருந்துச்சா? எல்லாருக்குமே வளரலன்னா நோன் போடுங்க பாக்கலாம். யாருக்காவது வளராம இருந்துச்சுன்னா நோன் போடுங்க. எல்லாருக்குமே வளர்ந்துச்சா? எல்லாருக்குமே மேஜிக். சூப்பர். செம்ம குரூப் இது. எல்லாருக்கும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வெரி சூப்பர். சோ அப்ப என்ன ஆகுது? நம்ம லைஃப்ல எது எதெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாமே வந்து நம்மளால
அச்சீவ் பண்ண முடியும். இந்த 5 ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு, அப்புறம் நான் சொன்ன இந்த டெக்னிக்ஸ் பிளஸ் நமக்கு தேவையில்லாத 6 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டோம்னா, மன ஆளுமை அப்படின்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியா வச்சுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன்னா, எதெல்லாம் நம்ம லைஃப்ல நமக்கு தேவையோ எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. நம்ம தான் அதை ஒழுங்கா பயன்படுத்திக்கிறது இல்லை. தண்ணி ஆகட்டும், ஏர் ஆகட்டும், சன்லைட் ஆகட்டும், சூரிய ஒளி, சுவாச காற்று, எதையும் நம்ம முழுசா பயன்படுத்திக்கிறது இல்லை. எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம லைஃப்ல நமக்கு வேணும்ன்ற நிம்மதி, சந்தோஷம், வெற்றி இதெல்லாமும் நம்ம கிட்ட ஃப்ரீயா தான் இருக்கு. நம்ம கரெக்டா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே வெற்றி அடையணும். ஓகே, இந்த வாய்ப்பை கொடுத்த ரேகோ சாருக்கு பிளஸ் சேரன் சார் என்னை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு பிளஸ் இந்த அன்பு உள்ளங்கள் 36 பேரும் எல்லாருமே வந்து சூப்பரா வந்துட்டு அட்டென்ட் பண்ணி சாட் வந்து அப்படியே பஸ்ஸிங்லயே இருந்துச்சு. சந்தோஷமா இருக்கு. ஸோ இங்க எல்லாருமே உங்க டைமை ஒதுக்கி இன்னைக்கு வந்து இந்த செஷனை அட்டென்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு போன தடவை வந்து நீங்க சொல்லும் போது பௌர்ணமி, ஓகே, பௌர்ணமி அன்னைக்கு நாங்க மெடிடேஷன் பண்ணோம். அது இன்னும் அந்த மாதிரி கரெக்டா அமைஞ்சது. இந்த தடவை வந்து அமாவாசை மெடிடேஷன் இருக்கு. அமாவாசை மெடிடேஷன் ரொம்ப பவர்ஃபுல். 8 to 9 இதை நாங்க சர்வீஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சர்வீஸா நாங்க இத பௌர்ணமி அண்ட் அமாவாசைக்கு எல்லாரோடையும் சேர்த்து குரூப் பிரேயர், குரூப் மெடிடேஷன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆட் டைமிங்கா இருக்கும். பட் யாராவது முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இந்த சாட்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வந்து அனுப்புவோம் நாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த சாட்ல மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட முடியும். ஓகே, நான் வந்து நம்மளோட சாட்ல அந்த ஜூம் அந்த குரூப்போட லிங்கை போடுறேன். அந்த குரூப்ல நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு யார் எல்லாம் அவைலபிளா இருக்கீங்களோ வந்து கண்டிப்பா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க லைஃப்ல எப்பயுமே ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ரொம்ப அருமை மேடம், அருமை அருமை. வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமை அருமை அருமை. நம் மனதின் ஆளும் திறன் பற்றி நாம் அனைவரும் அறிந்திருந்தால் அது மிக மிக சிறப்பு. ஆகையால மன ஆளுமை, அதாவது மன ஆளுமையை வளர்த்து கொள்ளுதலை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சகோதரி பூரணி அவர்கள் பேசினாங்க. கோபம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்லுவோம். ஆனா அந்த கோபத்துல கூட 2 வகை. அந்த ஒரு பாசிட்டிவ் கோபம், நெகட்டிவ் கோபம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னது வந்து ரொம்ப வியப்பான ஒரு விஷயம். ஒரு கோபம் ஆக்கத்தையும் கொண்டு வரும், ஒரு கோபம் வந்து அழிவையும் கொண்டு வரும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க சொன்னது வந்து நம்ம தான் ஒரு முக்கியமானது. வி ஆர் வெரி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தனித்துவம், அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்துவம் மிக்கவருங்க அப்படின்னு. அதே நேரத்துல 8 விஷயத்தை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, 8 பாயிண்ட்ஸ். அப்புறம் அந்த 5 விஷயத்தையும், இந்த கோல் செட்டிங், பிலீஃப், ஃபோக்கஸ், கிவிங், எம்பவரிங் கமாண்ட்ஸ், அப்புறம் செக்கிங், இதெல்லாம் வந்து மிக அற்புதம். நம்ம சார்ந்து இருக்கிற துறை இதுல வந்து இந்த மாதிரி ஒரு 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 விஷயத்த வந்து நம்ம பயன்படுத்தி இன்ச் பை இன்ச் செக் பண்ணிக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோமே, நிச்சயமா நம்ம வந்து ஒரு சரியான ஒரு பாதையில போய் சரியான முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்றதுதான் இன்னைக்கு சகோதரி டாக்டர் பூரணி அவர்கள் பேசினாங்க. ஆகையால வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட கலந்துருக்காங்க. இப்போ ஏதாவது அவங்க இன்னைக்கு டாக்டர் பூரணி பேசினதுல ஏதாவது ஒரு கருத்துக்கள் நீங்க வந்து சொல்லணும்னா இப்ப வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதுக்கு முன்ன நமது மக்கள் நல்வாழ்வு குழுவின் தலைவர் நமது ரேகோராஸ் அவர்களை அழைத்து நிறைவுரையாக அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இன்றைக்கு பேச்சையொட்டி அண்ணன் உங்களோட பேச்சை தொடங்கலாம். நிறைவுரையில் மனம் நிறைந்த நன்றி டாக்டர். உங்களுக்கு நாங்கள் எந்த கைமாறும் கருதாமல் நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய அருமையான உரையை வழங்கினீர்கள். என்ன புத்தகம் சொன்னீங்க? அது எங்க வாங்கலாம்னு சொன்னீங்க? ஓகே, டெய்லி ஸ்பார்க்னு சொல்லிட்டு நீங்க புக்குன்னு சொல்லி எனக்கு என்னோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன் சாட்ல, நீங்க போடலாம். அந்த புக்குன்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் எப்படி ஆர்டர் பண்றது. டெய்லி ஸ்பார்க்
இது வந்து தமிழ்லயும் இப்ப நம்ம வெளியிட போறோம். அது ஒரு கூடிய சீக்கிரம் இது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி தமிழ்லயும் வருது. சோ இங்கிலீஷ்லயும் நீங்க புக் வாங்கலாம், இல்ல தமிழ்லயும் நீங்க அதை புக் பண்ணிக்கலாம். நன்றி. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் அனைவரும் அந்த செய்தியை தேர்ந்தெடுப்பார்கள். நிறைய படிக்க வேண்டும். உங்களுடைய செய்திகள் நிறைய செய்தி மனதுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையும் கொடுக்கிறது. நிச்சயமாக விரல் வளரும் நம்பினால். அதை போல நம்முடைய தொழில் வளரும் நம்பினால். வளரவில்லை என்றால் ஏன் என்று கொஞ்சம் சிந்தித்தால் போதும் என்று சொன்னீர்கள். அருமை. நமக்கு 1 மணி நேரம் தான் எப்பொழுதுமே. இருந்தாலும் இங்கே சில முக்கிய தலைவர்கள் இருக்கிறார்கள். என்ன ஒரு சிறப்புன்னா, உங்க டோக்குன்னா மக்கள் போக மாட்டேன்றாங்க பாருங்க, அப்படியே இருக்கிறாங்க. அதனால இன்னும் ஒரு 2-3 பேரை இங்கே பேச சொல்லலாம். நீங்கள் பேசுங்க என்று சில பேரை நான் கூப்பிடுவதற்கு முன்னம், நீங்களாகவே அன்பான உறவுகளே யாராவது சுருக்கமாக அம்மாவுடைய பேச்சிலே ஏதாவது செய்திகளை சொல்ல விரும்புகிறீர்களா? நீங்களாகவே நிறைய பேர் புக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் இங்கேயே அனுப்புறாங்க. இங்க அனுப்பாதீங்க, என்னோட நம்பருக்கு அனுப்புங்க. நான் என்னோட நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல புக்குன்னு அனுப்பிச்சுன்னா நான் லிங்க் அனுப்பி விட முடியும். எனக்கு அனுப்புங்கம்மா, நான் எல்லாருக்கும் அனுப்பிடுறேன். நான் அனுப்பி விடுறேன். நான் நூற்றுக்கணக்கான சண்முகத்திரன் சார், நான் உங்களை பேசல கூப்பிடலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. பேசுங்க 2 வார்த்தை. இல்ல, மேடத்தோடைய ஸ்பீச் உண்மையிலே வெகு அருமை. இதை நான் ரேகில நிறைய நான் படிச்சிருக்கேன், ரேகில பத்தி தெரியும். பட் அதை விட அவங்க ரொம்ப அருமையா தெளிவாக அருமையா சொன்னாங்க. உண்மையிலே இந்த தாட் இன்னைக்கு அவங்க பேசின ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மனசுல நல்லா ஆழ பதிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பதிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பீக்கரை பேசும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா நிறைவாக இருக்கிறது. ரொம்ப நன்றி மிஸ்டர் ரைகோ அண்ட் மேடம். தேங்க்யூ. மலையரசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், 5 வருடங்களாக நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று. 5 வருடங்களாகவும் அவர்தான் பொறுப்பாளர் இதற்கு. ஞாயிற்றுக்கிழமை அவராக வந்து இந்த நிகழ்ச்சியை செய்கிறார். அதுதான் சிறப்பு. 5 வருடங்கள் எண்ணி பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. நம்ம முகமெல்லாம் மாறி விட்டதா மலை ஐயா? அப்படியேதான் இருக்கிறீங்க. அதான் இந்த ஞாயிறு பேச்சுக்கு வந்தால் முகம் மாறாது, வாழ்க்கை உயரும், உற்சாகம் இருக்கும். மலை ஐயா சொன்னார்கள், போன வாரத்திலிருந்து இந்த வாரம் வரை என்ன சாதித்தோம்? 1 அங்குலம் நாம் மேலோங்கி இருக்கிறோமா? எதிலே? குடும்பத்திலே, கணவன் மனைவி அன்பிலே, பிள்ளைகள் வளர்ப்பிலே, செய்கின்ற தொழிலிலே. சரி, நம்ம பேச வேணாம். ஆகவே நாம் வளர வேண்டும். நிச்சயமாக இன்றைய பேச்சு துர்கா இருக்கிறீங்களா? என்னடா துர்கா கவனம், ஏன்னா அவங்கதான் இந்த பேச்ச ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஏன்னா இந்த பேச்சு அருமையான பேச்சு, நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோன்றது தான் மிக சிறப்பு. இந்த பேச்சு எல்லாருக்கும் யாருக்கு விரும்புகிறீர்களோ நாங்க அனுப்புங்க ப்ளீஸ். ரெக்கார்டை நாங்கள் கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். துர்காவுக்கு நன்றி. துர்கா அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 10-15 நிமிடத்துக்கு முன்பாகவே வந்து விட்டு பாடல்கள்லாம் போட்டார்கள். தெரியுமா துர்கா, போன வாரம் நாங்கள் இல்லை, பாடல் இல்லையே என்று நாங்கள் தவிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய பேச்சாளர் டாக்டர் அவர்கள், நான் ஒரு பாட்டை போடுகிறேன் என்று வினாடியில ஒரு பாட்டை அவர்கள் போட்டு போன வாரம் கூட ஒரு பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சண்முக சுந்தரம் ஐயா, இங்கே நம்முடைய சதா ஐயா இருக்கிறார்கள். ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நேரம் 7:30 மணி ஆக போகுது. சதா ஒரு சில சொல்லலாம். உண்மையிலேயே டாக்டர் பூர்ணிமா அவங்களோட வந்து ரொம்ப அந்த 6 வகையான தடைகள் வந்து ஒரு மன ஆளுமை தடைபடுத்துறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஆக்சுவலி ஒரு மனிதனும் தனக்குள்ள ஆராய்ந்து பார்த்தா இதை விட 6 இல்லை, பல இருக்கு. அவங்க அப்படியே ஃபில்டர் பண்ணி அப்படியே கொடுத்த விதம் வந்து ரொம்ப அருமை. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நான் டாக்டர்கிட்ட. டாக்டர் கேட்கலாம் ஒரு கேள்வி? கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. அதாவது நான் என்பது ஆணவமா இல்லை என்னுடைய உரிமையா? ஒரு தனி மனிதனுக்கு ஒரு உரிமை ஒன்று இருக்கும். தன்னை வந்து அறிமுகப்படுத்த நான் செய்வதை என்னுடைய உரிமையை வந்து பறிபோகுமா இல்லை அது ஆணவமா மாறுமா? எனக்கு சற்று இது வந்து நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. இதுல என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்துட்டு நான் என்ற விஷயத்தையே மறந்து அடிமையாயிடுறாங்க. அதாச்சும் பீப்பிள் பிளீசர்ஸ் அப்படின்வாங்க. எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுனால அவங்களோட ஐடென்டிட்டியே போயிடுது. அவங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் செய்ய வேண்டியதாயிடும் அந்த மாதிரி. சோ இந்த நான்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இல்லவே இல்லை. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்ததான் நம்ம வந்து இருக்க வேண்டிய விஷயம். அதாச்சும் சுய மரியாதை, சுய நம்பிக்கை, சுய அன்பு இதெல்லாம் நமக்கு இருக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த நான் என்ற ஒரு விஷயம் தேவையான விஷயம் தான். நான் மட்டும்தான் அப்படின்றது போகக்கூடாது. ஓகேங்களா? நான் என்ற விஷயம் தேவை. நான் வந்து என்னோட பர்ஸ்ல ஒரு 100 rupees வச்சுக்கிட்டாதான் யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஒரு 20 ரூபாயும் 30 ரூபாயும் என்னால கொடுக்க முடியும். என் பர்ஸே எம்டியா இருக்கும் போது என்னால ஒண்ணும் கொடுக்க முடியாது. அப்ப எனக்கு நான் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் என்ற இடத்துக்கு போகக்கூடாது. அவ்வளவுதான். நீங்க செய்யற காரியங்கள் நிறைய செஞ்சிருப்பீங்க. அப்ப அந்த உரிமையை வந்து பலருக்கு பங்கிட்டு கொடுக்கணும். நான் என்னுடைய பங்கு, என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், நான் செய்து கொடுக்க எல்லாம் எனக்கு சம்பந்தப்பட்டதுன்றத ஒரு உரிமையை உங்களுக்குள்ளார நீங்க உருவகத்துவீங்களா? அதான் நான் சொல்றது அதுதான். நீங்க தான் வந்து செய்யறீங்க, நீங்க தான் வந்து இது பண்றீங்க அப்படின்றது நம்ம வந்து உரிமை எடுத்துக்க முடியும். ஆனா நான் மட்டும்தான் செய்தேன், நான் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றதை பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, got it. இப்ப நான் வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, நான் என்ன சொல்வேன், நான் பேசினேன் அப்படி சொல்லுவேன். ஆனா இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ரைட். அதுதான் முக்கியம். அம்மா, அடுத்து நீங்கள் நான் யார் என்ற தலைப்பில பேச முடியுமா? நான் யார், அதான் தலைப்பு. அருமை. ஓகே, ஷூர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல செட் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கிட்ட வந்து நம்ம ஒரு டாபிக் ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த நேரத்துல பிரசன்னா ஐயா அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் அறிமுகப்படுத்திய உங்களை எனக்கு அறிமுகப்படுத்திய ஐயாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பல பேருடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இங்கே இருக்கிறது. பத்மா இருக்கிறீர்களா? தொழில் அதிபர் பத்மா இருந்தால் நீங்கள் ஒரு வார்த்தை பேசலாம். இல்லையானால் நிகழ்ச்சியை எழுத்தாளர் விமலா ரெட்டி இங்கே இருக்கிறீர்கள் அம்மா? அன்மியூட் பண்ணி விட்டு வந்தால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்வோம். இல்லையானால் விமலா அம்மா பேசுங்க. உங்களுடைய நூல் வெளியீட்டு விழா அடுத்த வாரம் நடக்கிறது அல்லவா ஜொகூரில்? ஆமாம் ஐயா, நூல் வெளியீட்டு விழா நடக்கிறது. 7வது நூல், 6 நாவல் எழுதியிருக்கேன். இது சிறுகதை தொகுப்பு. எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அந்த அம்மாவோட இன்னைக்கு உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு அந்த காலத்துல இருந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களே நம்ம முன்னோர்கள், எண்ணம் போல வாழ்வு அப்படின்ட்டு. அத வந்து அந்த அம்மா வந்து நிரூபிச்சிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப சிறப்பு. அந்த அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். சரி ஐயா. நீங்களும் ஒரு பெரிய சாதனையாளர். உங்களை இங்கே அறிமுகப்படுத்த வேண்டுமேனால் நீங்கள் நெடுங்கதை எழுதி மலேசியாவிலே 10,000 வெள்ளி பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளர் நீங்கள். உங்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். தொடர்ந்து 5-6 புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துகள். பத்மா அம்மா தொழிலதிபர். அம்மா பேசுங்கள் பத்மா அம்மா. வணக்கம்ண்ணே, மன்னிக்கணும்ண்ணே, எல்லாருக்கும் மன்னிக்கணும். ஏன்னா என்னோட தொலைபேசி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. 2 போன் பாருங்க, 2 போன் வச்சு பாய்க்கிறேன். ஏன்னா தட்ட முடியல, அதனால வேற போன்ல லைன்ல வந்தேன். விளங்குதானே? விளங்குது பேசுங்க அண்ணே. சிறப்பா இருந்துச்சுன்னு நான் போன வாரம் பௌர்ணமி நிகழ்ச்சியில வந்து நான் அதுல கலந்துருந்தேன். ஆனா ஆங்கிலத்துல நடந்துச்சு. இன்னைக்கு கூட அமாவாசையில இருக்குன்னு இருக்காங்க. இப்ப நிறைய ட்ரைனிங் அது இதுன்னு இருக்கிறதுனால என்னால இன்னும் தொடர்பு கொள்ள முடியல. கண்டிப்பா கூடிய விரைவில் நாங்க எல்லாம் தமிழ்ல ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களோட தொடர்பு கொள்ள போறோம். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா, வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம சாதிக்கணும்னா, அவங்களோட கோட்பாட்டுல நம்ம வந்து பயணிச்சோம்னா, இது இன்னொரு வகையில நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். என்னோட வாழ்வியை வந்து இன்னும் ஒரு படி இன்னும் மேல உயர எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினையா கருதுறேன்னு. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு வாரமும் மக்களுக்காக தேடி இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு உங்களுக்கும் உங்க குழுவினர்களுக்கும் என் மனதார நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணே. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய பேச்சாளர் அம்மா அவருடைய குழந்தை பர்ஸை தொலைச்சிருச்சு. அதுல 8,000 ரூபாய் போயிருச்சு. ஆனா அந்த பர்ஸ் இன்னொருத்தன் தேடி வந்து கொடுத்துட்டான். போன் நம்பரு அதுல கிடைச்சிச்சு. இதான்
தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஒன்று நல்லது செய்தால் 10 நடக்கும் என்று. அதே போல உங்களை நான் ஏன் பாராட்டுகிறேன் என்றால், நீங்கள் தொழில் அதிபராக இருந்து நன்கு பணம் ஈட்டி, அப்படி பணம் ஈட்டக்கூடிய அந்த பணத்திலே அவ்வப்பொழுது இலக்கிய சேவைகளுக்கும் உங்களுடைய பங்களிப்பு செய்கிறீர்கள். போன வாரம் ரயிலி முனியாண்டி எழுத்தாளர், அவர் இறந்து விட்டார். அவருக்கு நாம் இரங்கல் தெரிந்து கொள்வோம். நம்முடைய மலையரசன் ஐயா, நீங்கள் எல்லாம் கொடுத்த அந்த தெரியுமா, சொல்லியிருந்தேன் அல்லவா, 1000 வெள்ளி நாம் கொடுப்போம் என்று. அப்படி எல்லாம் வாங்கி கொடுத்த அந்த பணம் அவருக்கு பயன்பட்டது. ஆனால் அவர் இந்த உலகத்திலே இல்லை. ஆகவே நீங்கள் மிக கடுமையான உழைப்பாளர். ஒரு வணிகம் நடத்துகிறீர்கள், காப்புறுதி துறையிலும் இருக்கிறீர்கள். அதே நேரத்திலே ஈகை மனம் கொண்ட பெண்மணியாக இருக்கிறீர்கள். அதனால்தான் நாம் எல்லாம் நன்றாக இருக்கிறோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. மணி 7:30 ஆகிவிட்டது. மற்றவர்கள் பேசுவதற்கு முன்னம் துர்கா ஒரு சில வணக்கம் வார்த்தைகள். ஐயா. வணக்கம் ஐயா. என்னோட நூல் வெளியீட பத்தி அறிவிப்பு செஞ்சிருங்க ஐயா. மலையரசன் ஐயாவும் வந்துருங்க நிகழ்ச்சிக்கு. ஜவூர்ல இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. துர்கா சரி அம்மா, ஒரு சில வார்த்தைகள். இருக்கேன் டிரைவிங்ல இருக்காங்க. சாரி ஓ, ஆன் பண்ணி விட்டுட்டு டிரைவிங்கில் போய் விட்டீர்களோ? வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே, சரி 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 அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலை ஐயா, உங்களுக்கு துர்கா, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சிக்கு வந்து முன்கூட்டியே பாடல்கள் எல்லாம் போட்டு நல்லது. 7:30 மணி ஆகிவிட்டது. ஆகவே உடனே முடித்து விடுங்க நிகழ்ச்சியை. அம்மா, உங்களுக்கு நன்றி. நீங்கள் பேச வேண்டியிருக்கிறது. மலை ஐயா. சிறப்புண்ண. அதாவது 7:30 மணி ஆனாலும், அதாவது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அம்மா பேசினதால வந்து நீங்க சொன்னது போல இன்னைக்கு வந்து அத்தனை பேரும் வந்து அப்படியே அந்த நிகழ்ச்சி நிறைவடைகிற வரைக்கும் அப்படியே இருந்ததெல்லாம் மிக அற்புதமான விஷயம். இன்னைக்கு சகோதரி டாக்டர் பூரணி அவர்களுக்கு வந்து மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்து நானும் ஒரு விஷயத்த படிச்சது வந்து எனக்கு நினைவு இருக்கு. அதாவது இந்த நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா அப்படின்னு. சில வேளையில் பயன்படுத்தலாம். இப்ப வந்து நான் நல்லவன் என்று சொல்வதில் எனக்கு உரிமை இருக்கு, நான் மட்டும்தான் நல்லவன் சொல்வதில் எனக்கு உரிமை இல்லைல்ல. அப்ப அதை பத்தி எல்லாம் அவர் பேசினாரு. அப்புறம் வந்து அந்த யூனிவர்சல் கனெக்ஷனை பத்தி அம்மா பேசினாங்க, மிக அற்புதமாக இருந்தது. அதாவது ஒரு கிரெடிட் கார்டு தொலைஞ்சதை கொண்டு போய் தேடி பிடிச்சி ஒரு ஆள்கிட்ட கொடுத்ததும், இவங்களோட ஃபைலும் பணமும் தொலைஞ்சு போனதால அந்த யூனிவர்சல் கனெக்ஷன் இவங்க கிட்ட வந்தது. இதெல்லாம் வந்து தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற மாதிரி மிக சிறப்பாக இருந்தது. அதனால நம்ம நிகழ்ச்சி நிறைவடைய முன் இன்றைய பேச்சாளர் டாக்டர் பூரணி அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா? அம்மா இருக்கிறீங்களா? இல்லை, இருக்கிறாங்க. பழனியில இருந்து ஆசிரியர் சங்கரன் இருக்கார். அவருக்கு நம்முடைய நன்றி. அடுத்த வாரம் அவர் பேச சொல்லலாம். அம்மா, ஏதாவது நிறைவா சொல்ல விரும்புறீங்களா? நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். பேச்சாளர் நேரம். ஓகே. எனக்கு வந்து பெரிய நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நீங்க எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் உங்களோட அன்பும் ஆதரவையும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நிறைவா இருந்தது. எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. நீங்க 100% ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்தா அது வந்து கடைசி வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ட்ரீஸ்ல இருந்து பீப்புள் வந்து அட்டென்ட் பண்றாங்க. அதனால நாங்க ஆங்கிலத்துல தான் பண்றோம். பட் உங்களுக்கு வந்து உங்களோட செப்பரேட் பேட்சுக்கு நம்ம ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கண்டிப்பா அது செப்பரேட்டா நம்ம எடுத்து பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். சரிம்மா, மகிழ்ச்சி. நமது அண்ணன் ரேகோ அவர்கள் சொன்னது மாதிரி உங்களுடைய அடுத்த தலைப்பு அவரு கொடுத்துட்டாரு. நான் யார் என்ற தலைப்பை வந்து கொடுத்துட்டாரு. ஆகையால வந்து இன்றைய பேச்சு மிக அற்புதம், மிக சிறப்பு. ஆகையால நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சது மட்டுமல்ல, இந்த தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம சார்ந்திருக்க துறையில பயன்படுத்தி அதை வந்து சோதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுக்கு எப்படி அந்த ரிசல்ட் கிடைக்குது, தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 5 விஷயத்த சொன்னீங்களே, கோல் செட்டிங், அந்த பிலீஃப், அந்த ஃபோக்கஸ், கிவிங், எம்பவரிங் கமாண்ட்ஸ், அப்புறம் செக்கிங். இது வந்து இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போனா கண்டிப்பா விரல் கொஞ்சோண்டு வளர்ந்த மாதிரி தொழில் கொஞ்சோண்டு வளர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றது மிக சிறப்பான ஒரு விஷயமா. நன்றி, உங்க அனைவருக்கும் நன்றி. கலந்துகிட்ட 40க்கு அதிகமானவரின் சார்பாக நீங்க மனமாற சிறப்பாக இருக்கணும், பல கோடி ஆண்டுகள் சிறப்பாக வாழணும், நல்லா இருக்கணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக மன திருப்தியோடு நான் வந்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம் அனைவருக்கும். வணக்கம்.